ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிர்மலாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு பாயச ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். எப்போவுமே நம்ம சேமியா பாயசம் சாப்பிட்டு சாப்பிட்டு போர் ஆகிருக்கோம். அதனால் இந்த மாதிரி ஒரு பாயசம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் சொரக்காய் வச்சு தான் ஒரு பாயசம் பண்ண போகிறேன். முதல்ல நம்ம ஒரு சொரக்காய் எடுத்துக்கலாம். நான் இது ஃபுல்லாக யூஸ் பண்ண மாட்டேன். இதில் பாதி தான் யூஸ் பண்ணுவேன். இதை தோலெல்லாம் சீவிட்டு நம்ம பாதியாக கட் பண்ணிவிட்டு இது உள்ளே இருக்கிற கொட்டெல்லாம் எடுத்துலாம். நம்ம எடுத்துகிட்டு இதை நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் துருவில் சீவி வச்சுக்கலாம். நமக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸில் நம்ம துருவி வச்சுக்கலாம். இதை துருவி வச்சுட்டு இப்போ கடாயை வச்சுக்கலாம். நம்ம அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்துட்டு இந்த துருவி வச்சுருக்கிற சொரக்காவை சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துட்டு இதை நல்லா தண்ணியெல்லாம் சுண்டுற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி கொடுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் வதக்கிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்டவ்வில் நான் 1/2 லிட்டர் பால் எடுத்துருக்கேன். இந்த பால் நல்லா கொதிக்கிட்டோம். இந்த பால் கொச்ச பிறகு நம்ம இதை சொரக்காயில் நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம இப்போ பால் நல்லா கொச்சிடுச்சு. இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்கிற சொரக்காயில் நம்ம பால் சேர்த்துக்கலாம். பால் சேர்த்துட்டு இதை நல்லா சுண்ட கொதிக்க வைக்கணும். நம்ம நல்லா கொச்சி நல்லா கெட்டியாகணும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி மில்க் மீட்டாக தான் சேர்க்க போகிறேன். இது ஆப்ஷனல். உங்களுக்கு இது வேண்டாம்னா நீங்கள் சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை ஒரு 1/2 கப் அளவுக்கு நீங்கள் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 3 ஏலக்காய் இடித்து வச்சுருக்கேன், அதுவும் சேர்த்துக்கிறேன். அப்புறமா கலர் க்ரீன் கலர். இது ஆப்ஷனல் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் தேவைப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லைனாக்கா ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், பாயசம் ரெடி ஆகிடுச்சு, நல்லா திக்காகிடுச்சு. இப்போ நான் ட்ரை நட்ஸ் எல்லாம் நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அது சேர்த்துக்கிறேன் நான். அதுக்கப்புறமா நான் ரோஸ் பெட்டல்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இது வீட்டில் செஞ்ச ரோஸ் பெட்டல்ஸ், அதையும் சேர்த்துக்கிறேன் நான். இது ஆப்ஷனல் ஃப்ரெண்ட்ஸ். ரோஸ் பெட்டல் ஆப்ஷனல் தான். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், நம்ம சொரக்காய் பாயசம் நல்லா திக்காக பண்ணி வச்சுருக்கோம். இப்போ சொரக்காய் பாயசம் ரெடி ஆகிடுச்சு. இது ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நம்ம சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.